டேய் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் உனக்கு அடையாளம் தெரியல. நான் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். டேய் என்னடா நாய் கிட்ட போய் உன்னை பெச்சிக்கிறேன், ஓரமா வந்து கச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அமைதியா மேலே ஏறி வா. ஐயோ நம்ம நாய் கிட்ட பேச போறா. சீ முட்டியை கொடு, மீதி சில்லறைங்க. 10 ரூபாய் சில்லறைய விடாம கேக்குறல. என்ன ஒண்ணு பாக்கல. சீ இந்த மெட்டியோட பெரிய ரோதனையா போச்சு. டேய் இன்னைக்கு எப்பயாவது மாமாட்ட சொல்லி தங்கத்துல ஒரு மெட்டி வாங்கி. நீ வாங்கிடுவ. என்னங்க இந்த மனுஷன் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு பதில் வெஸ்டர்ன் டாய்லெட்டை கல்யாணம் பண்ணு. 24/7 இது கூடயே வேலை பாக்குறாரு. என்னங்க என்னாடி எது கத்திட்டு இருக்க குளிச்சுட்டு இருக்கும்போது? இங்க பாருங்க என் மெட்டிய, இங்க வந்து பாருங்களேன் எப்படி நனைஞ்சு போயிருக்கு. இப்படி இருந்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யம் போயிட்டு பிரிஞ்சிருவோம். அம்மா சொன்னாங்க. என்ன பண்ண அதுக்கு? தங்கத்துல போடணும். நேது தங்கத்துல மெட்டியா? ஏண்டி போன வாரம் உங்க அம்மா நெத்தியில பொட்டு வைடி, புருஷனுக்கு அப்பதான் ஆயில் நீடிக்கும், அப்பதான் வந்து சுமங்கலி ஏற்பாடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கூட கேட்காம உங்க அம்மா கிட்ட சுமாருன்னு சொல்லிட்டு வந்து இப்ப தங்கத்துல மெட்டி வேணுமா? மெட்டிய கக்கூசில் இருக்கும்போது கம்முன்னு போயிடு, கடுப்பத்தின்னு இருக்காத. வந்துட்டா என்னடா முட்டை வாங்கி மீதி 10 ரூபாய் குத்தியா?